நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். இன்னைக்கு நம்ம நிறைய நேயர்கள் கேட்டுண்டபடி நம்ம பழனி கணக்கம்பட்டி சித்தரோட பெருமைகளை பற்றி பேசுறதுக்கு கணக்கம்பட்டி சித்தரையா ஆசீர்வாதம் பண்ணதுக்கு முதல்ல கணக்கம்பட்டி சித்தரையாவுக்கு நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இந்த கணக்கம்பட்டி சித்தராக இருக்கட்டும், அழுக்கு சித்தராக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய நம்மளுடைய காலங்கள்லேயே யோகிராம் சரத்குமாராக இருக்கட்டும், இந்த மாதிரி குருமார்கள், நான் இவர்களெல்லாம் இறைவன்லாம் சொல்ல மாட்டேன். இந்த குருமார்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிற மாதிரி இந்த குருமார்கள் நாம் இருந்த காலத்திலேயே வாழ்ந்தவர்கள்னால நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இந்த பதிவில் ஆழமாக புரிஞ்சுக்கணும். நான் மித்த நபர்கள் மாதிரி இவரை நீங்கள் கும்பிட்டா கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, கோடி கோடியாக பணத்தை கொடுப்பார் கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அதை புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் வழிபாடாக இருக்கட்டும், ஞானிகள் வழிபாடாக இருக்கட்டும், ரிஷிகள் வழிபாடாக இருக்கட்டும், முதல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா நாம் செய்த கர்ம வினைகளுக்கான பலன்களை வலிக்காமல், அதாவது எப்பயுமே இந்த இவங்களோட தன்மைகள்லாம் எப்படி இருக்கும்னா வேகமாக பெருசாக அடிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கர்ம வினைகள் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீரியம் குறையுமே ஒழிஞ்சு அந்த கர்ம வினையே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய ஃபாலோயர்ஸ் ஏன் சில பெரிய மகான்கள் பின்னாடி போயிட்டு பாதியிலேயே வெளியே போயிடுறாங்க அப்படின்னா, போகும்பொழுது இன்டென்ஷனலாகவே போகிறது. இது கணக்கம்பட்டி சித்தருக்கு மட்டும் கிடையாது, இது எல்லா சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் உள்ள ஒரு விஷயம். அப்படிங்கும் பொழுது அவங்க போகும்போதே ஒரு எதிர்பார்ப்போட, அப்பாடா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம், இவர்கிட்ட நம்ம போனோம்னா நம்ம பெரிய மில்லியனர் ஆயிடலாம், ட்ரில்லியனர் ஆயிடலாம், நம்ம பெரிய லெவலில் வந்துடலாம், இப்படியெல்லாம் நினச்சி இவங்களா ஒரு கணக்கு போட்டு போகிறதுனால அப்போது இவங்க மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிடும். அவங்க ஸ்லேடையாக பேசுவாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் இருக்கிறவங்க சில பேருக்கு தான் புரியும். அப்படிங்கும் பொழுது இந்த கணக்கம்பட்டி சித்தரையாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பது சத்தியமான உண்மையே. எனினும் அந்த சித்தரை பற்றி நம்ம சொல்கிறத விட, கணக்கம்பட்டி சித்தரையாவை பற்றி நம்ம சொல்கிறத விட, இதனால் பயனடைந்த அத்துணை பக்தர்மார்களும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்க்கும் பொழுது ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவரோட பெருமைகளெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, அடியேன் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, சூட்சம ரீதியாக நீங்கள் கணக்கம்பட்டி சித்தரையாவை வணங்கினால் அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய விஷயம் சாமி சாமின்னு தான் எல்லாரையுமே கூப்பிடுவார். நான் சொல்கிறது இது உணர்ந்த உண்மை, சரிங்களா? அப்படிங்கும்போது அவர் ஸ்லேடையாக பேசக்கூடிய பல, அதாவது மறைமுகமான சில சூட்சமமான விஷயங்களை அவர் சொல்லுவார். இந்த மாதிரி இங்கே பிரச்சனை வரப்போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, கவனமாக இருந்துக்கோ, அப்போ நீ என்னை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளெல்லாம் நடக்கத்தான் செய்யுதுங்கிறதும் உண்மைதான். அப்போது இதை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இவரை நீங்கள் நல்ல ஒரு அன்போடு நீங்கள் வணங்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவரோட திருவுருவப்படத்தை கூட வச்சுக்கணும்னோ, நீங்கள் அங்கே தான் போகணும், பழனியில் போய் அங்கே கணக்கம்பட்டி சித்தரோட இடத்துல போனால் மட்டும்தான் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில் இருந்து இதை பார்த்தாலும் அப்படியெல்லாம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சித்தர்கள் ஞானிகள் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இறப்பு கிடையாது. அப்படிங்கும் பொழுது அவங்க உலகத்தை விட்டு மறைந்தாலும் சூட்சம நிலையில் நம்ம கூடயே இருப்பாங்கன்றது தான் யதார்த்த உண்மை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் திருவுருவப்படத்தை வைத்து வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம். அப்போது இவங்களுக்கெல்லாம் யாரை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நிறைய ஞானிகளோட பயணப்பட்டிருக்கிறதுனால அன்போடு சொல்லணுன்னா, இவங்களுக்கெல்லாம் யாரை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, நீங்கள் அவங்க பின்னாடியே போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எளியவர்கள்னால் நான் யாரை மீன் பண்ணுறேன்னா, உங்களை விட இப்போ உங்ககிட்ட 100 ரூபா காசு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட 10 ரூபா கூட காசு இல்லாமல் இருக்கலாம். உங்களை விட எளியவர்களுக்கு தங்களால் ஆன உதவிகளை உடலாலும் உள்ளத்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காலங்களில்
கண்டிப்பாக இவரை முன்வைத்து நீங்கள் செய்தால், எப்படி நம்ம 18 சித்தர்களுக்கு நம்ம சொன்னோமோ, அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்தால், இந்த சித்தர் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த சித்தரை நினைத்து, ஞானியை நினைத்து முன்வைத்து அடுத்தவர்களுக்கு சுயநலமற்ற ஒரு பொதுநலத்தோட காரியங்களை நீங்கள் செய்தால் உங்களுடைய கர்ம தோஷங்கள் விலகும். அப்போது இதனால் என்ன கிடைக்காது? அடியேனோட ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும், இவர் போனால் நீங்கள் கோடி கோடியாக பணம் வந்துடும் செஞ்சிரும் அப்படின்னு நினச்செல்லாம் போகாதீங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் பேசிக்காக, ஒரு அழுக்கு தண்ணி உங்கள் வீட்டில் இருக்குது, அதை நீங்கள் மறந்துட்டீங்க. அந்த அழுக்கு தண்ணியை மறந்துட்டீங்க. அந்த அழுக்கு தண்ணி எங்கேயோ ஒரு ஓரமாக வச்சுருக்கீங்க, இல்லை அழுகி போன பழமோ ஏதோ அழுகி போன விஷயங்களோ வச்சுருக்கீங்கன்னா, அதை தூக்கி போடாமல் வீட்டில் என்ன தான் நீங்கள் ரூம் ஸ்ப்ரே அடித்தாலும் உங்களுக்கு அந்த நாத்தம் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி இந்த அழுகி போன தன்மைகள் தான் நம்மளுடைய கர்ம தோஷங்கள், கர்ம வினைகள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போ இந்த அழுகி போன பழத்தை எப்படி நம்ம தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்களை நோக்கி பயணப்படுறோமோ, அந்த மாதிரி இவர்களை வழிபடும் பொழுது உங்களுடைய கர்ம தோஷங்களும் நீங்கள் செய்த பாவத்திற்கு உண்டான விஷயங்களுக்கு விமோச்சனங்கள் கிடைக்குதுங்கிறத நீங்கள் நம்பி அவரை ஒரு குரு அளவில் நினைத்து நீங்கள் வழிபட்டுன்னு வர்றது சிறப்பை கொடுக்கும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, நல்ல குருமார்கள் தன்னை சுவாமி என்று கூறுவது இல்லை. ரெஃபரன்ஸ் டு த கோட் மகா பெரியவர் எடுத்துக்கோங்க, ராகவேந்திர சுவாமியை எடுத்துக்கோங்க, அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ பேர், சரிங்களா, மத்வ குருவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் தன்னை சுவாமி என்று என்றுமே கூறுவது இல்லை. அவங்கெல்லாம் இறைவனை அவர்கள் வந்த பயணத்தை நோக்கி உங்களுக்கு இறை சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவே செயல்படுகிறார்கள் என்பதையும் உங்களோட மனதில் நல்ல ஆழமாக உணர்ந்து கொண்டு இந்த வழிபாடுகளை செய்யுங்க. என்னதான் நம்ம என்ன சித்தர்கள் வழிபாட்டில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விநாயகர் வழிபாடை விட்டுறக்கூடாது, உங்கள் குலதெய்வ வழிபாடை விட்டுறக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கணும். உங்களுடைய நேம அனுஷ்டானங்களும் உங்கள் குல வழக்க சாஸ்திரப்படி உள்ள வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். செஞ்சுட்டு இந்த வழிபாடுகளையும் சேர்த்துக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணினீங்கன்னா கணக்கம்பட்டி சித்தரும் உங்களுக்கு நிறைய நல்லதை செய்வார். பல ஞானிகளும் சூட்சம நிலையில் இருக்கக்கூடிய 18 சித்தர்களும் உங்களுக்கு செயல்படுவாங்க. அப்படிங்கிறது தான் அடியேனோட ஒரு தாழ்மையான கருத்து அன்பர்களே. அதே போல் நம்ம ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி திருச்சியில் வச்சு நம்ம ஒரு நாள் வகுப்பு நம்ம செய்ய போகிறோம். அந்த ஒரு நாள் வகுப்புக்கு பார்த்திங்கன்னா 5000 ரூபா நம்ம ஃபீஸ் வாங்க போகிறோம். இது அகத்தாந்திரிகம், புறத்தாந்திரிகம், மூலிகை தாந்திரிகம் பற்றியும் மந்திர யந்திர தாந்திரிகம் சப்ஜெக்ட் சம்பந்தமாகவும் இது சம்பந்தமான சில பொருள்கள், அபூர்வமான பொருள்களும் உங்களுக்கு தரப்படும். இது 1 டே செஷன் தான் இருக்க போகுது. ஒருவேளை நீங்கள் அதில் பயனடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8110833000 8110933300ங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க. முன்பதிவு பண்ணிக்கும் போது அந்த வென்யூ டீட்டெயில்ஸ், எந்த ஹோட்டலில் நடக்க போகுது திருச்சியிலங்கிறதெல்லாம் நம்ம பின்வரும் காலங்களில் உங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம சொல்லிடுறோம் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறதும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கும் பொழுது நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு சேரும் அன்பர்களே. பானலிங்கம் உங்களுக்கு அன்புக்காக இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். நம்ம சோபகிருது ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக வாங்கிக்கலாம் அன்பர்களே. மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.